அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்சிசிலையும் தமிழ்நாடு அளவுலையும் வந்து இந்த ரவுண்ட் 2 கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு இந்த ரீஃபண்ட் பற்றின விஷயத்தை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம எம்சிசிலையும் சரி ஆல் ஓவர் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரவுண்ட் 2க்கான எம்பிபிஎஸ் எம்டி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுட்டு இருக்கு. இன்று 16/9/2024 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வந்து எம்சிசியில் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டிஎன் மெடிக்கல் செஷனும் சில மாணவர்கள் எனக்கு ஃபோனை போட்டு சார் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சது சார் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் கிடைக்கப்படக்கூடிய அந்த இதில் வந்து யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் 2 இடத்துலையும் அலாட் ஆச்சு அப்படின்னா ரீஃபண்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு மாணவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிசிலையும் அலாட் ஆகுது, டிஎன் மெடிக்கல் செஷன் அலாட் ஆகுது. இப்படி அலாட் ஆகும் பட்சத்தில் அவர் 2ல் எது வேணுமே தேர்ந்தெடுக்கலாம். டிஎன் மெடிக்கல் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜிலேருந்து ஜாயின் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து டெபாசிட் அமௌண்ட் என்ன கட்டிருக்காரோ பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டி அவர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் எம்சிசியில் ஒரு அமௌண்ட் கட்டியிருந்தார் இல்லைங்களா, அதில் அவர் ஆல் இண்டியா கோட்டா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கட்டியிருந்தாலும் சரி இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி கட்டியிருந்தாலும் சரி அவரோட ஃபீஸ் வந்து பறிமுதல் செஞ்சுருவாங்க, திருப்பி தரப்பட மாட்டாது. ஓகே, இப்போ அடுத்த பொசிஷன் மாணவர் 2. ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிசிலையும் கிடைக்கப்பட்டிருக்கு, நம்ம டிஎன் மெடிக்கல் செஷன்லையும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் மெடிக்கல் செஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்சிசியில் வந்து கலந்துக்கிறார். அதாவது எம்சிசியில் கிடைச்ச சீட்டை அவைல் பண்ணிக்கிறார். அப்போ இவரோட பணம் வந்து டிஎன் மெடிக்கல் செஷன் வந்து பறிமுதல் செய்யப்படலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இவருக்கு ரீஃபண்டாக கொஞ்சம் கால் கழிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ மாணவர் 3 ஒருத்தருக்கு டிஎன் மெடிக்கல் செஷனில் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. அவர் வந்து எம்சிசிலையும் கலந்துருக்காரு, டிஎன் மெடிக்கல் செஷன்லையும் கலந்துருக்காரு. டிஎன் மெடிக்கல் செஷனில் வந்து அவருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த பேலன்ஸ் ஃபீஸ் என்னவோ அதை கட்டிட்டு அவர் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்சிசியில் கிடைக்கல இல்லைங்களா, அதனால் அவருக்கு ஃபுல் ரீஃபண்ட் வந்துடும். மாணவர் 4 ஒருத்தருக்கு டிஎன் மெடிக்கல் செஷன் கலந்துருக்காரு, எம்சிசிலையும் கலந்துருக்காரு. ஆனால் டிஎன் மெடிக்கல் செஷனில் அவருக்கு சீட்டு கிடைக்கவில்லை, எம்சிசியில் சீட்டு கிடச்சிச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எம்சிசியில் கிடைச்சக்கூடிய காலேஜில் வந்து ஜாயின் பண்ணார்னா அவருக்கு ரீஃபண்ட் வந்துடும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஎன் மெடிக்கல் செஷன் சீட் கிடைக்காதனால அவருக்கு ரீஃபண்ட் வந்துடும். இப்போ 5வது மாணவர், அவர் எம்சிசிலையும் பண்ணிருக்காரு, டிஎன் மெடிக்கல் செஷனையும் பண்ணிருக்காரு, ஆனால் அவருக்கு சீட்டு கிடைக்கவில்லை. ஸோ இப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான அந்த மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எலிஜிபிள் தான். இப்போ சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். பட் அடுத்த ஒரு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறது நல்ல விஷயங்கள். அவருக்கு மார்க் என்ன மார்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எந்த காலேஜ் போட்டால் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி அவர் வந்து அதை பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.